ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னா, மொத்தம் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அது ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம போக வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து 5 டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். இது ஒன் டே டூர் மாதிரி வந்திருக்கோம். மொத்தமாக வேன் பிடிச்சி வந்திருக்கோம். இதில் நம்ம என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருப்பரப்பு அருவி, தொட்டிப்பாலம், இந்த 2 இடத்த தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிச்சம் இருக்க 3 டூரிஸ்ட் பிளேஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம திருப்பரப்பு அருவி வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. இது ஒரு புது விதமாக எடுத்துக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த திருப்பரப்பு அருவிக்கு வந்து எங்கேருந்து எப்படி வரலாம்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாகர்கோவிலுக்கு வந்துடுங்க. அதாவது நாகர்கோவிலேருந்து 35 கிலோமீட்டர் தான் இந்த திருப்பரப்பு அருவி. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல இயற்கையான சூழலில் தண்ணி விழுகுது. நீங்கள் இந்த அருவியை சுற்றி நல்லா பச்சை பசுமையான நல்ல இயற்கையான புல் நல்லா விளை வச்சுருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது சுற்றியும். நல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற உயரமான மரங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போய் அருவியில் குளிப்போம். அருவியில் நல்லா தண்ணி வேகமாக தான் வருது. இது வந்து மழை பெஞ்சிருக்கனால இப்போ கொஞ்சம் தண்ணி வேகம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு குளிக்க அனுமதிக்காக. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இருந்துச்சுன்னா குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. இது நார்மல் தான். குளிச்சுட்டு வாங்க. நம்ம பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங், சிறுவர்களுக்கான பார்க் இருக்குது. விளாண்டுட்டு அப்படியே தொட்டிப்பாலத்துக்கு போவோம். அது ஆசியாவில் மிகப்பெரிய தொட்டிப்பாலம். இதில் இங்கே திருப்பரப்புலேருந்து அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாங்க சுற்றி பார்க்கலாம்.
இப்போ நம்ம திருப்பூர் அருவியை பார்த்து முடிச்சு இப்போ இங்கே தொட்டிப்பாலத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம். ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய தொட்டிப்பாலம் இங்கே தான் இருக்குது. இது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. இங்கே உள்ளே வரும்போது வந்து கையெழுத்து போட்டு தான் வரணும். அதாவது என்ட்ரன்ஸ் யார் யார் வந்திருக்காங்களோ அந்த கையெழுத்து போட்டு தான் வரவன்ட்டுருக்கோம். நீங்கள் இப்போ ஏறும்போது கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். போக போக நடுவில் வந்து பெரிய பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் பழைய பாலங்காட்டி கொஞ்சம் பழுதடைஞ்சதாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்க. கீழே எட்டி பார்க்க வேண்டாம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான். சுற்றியும் நல்ல இயற்கையான மலைகள் சூழ்ந்த இடமா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு சேஃப்டி எல்லாமே முக்கியம் நம்மளுக்கு. நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குனீங்கன்னாக்கா உள்ளே கீழே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு பழங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கியிருக்கும். நீ கீழே இறங்கி வரும்போது வந்து குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம். நல்லா கிளியராக இருக்குது தண்ணி வந்து. இந்த பாலம் வந்து காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது கட்டினது. இது பழைய காலத்து பாலங்காட்டி இன்னும் ஸ்டெம்பராகத்தான் இருக்குது. நீங்கள் சைடில் வந்து பாலம் நடுவில் இருக்கும். சைடில் வந்து தண்ணி போகிற மாதிரி பெரிய தொட்டி இருக்குது. அதில் வந்து தண்ணி கம்மியாக தான் போய்கிட்டுருக்கு. இப்போதைக்கு தண்ணி இல்லை. அடுத்து தண்ணி நீங்கள் போகும்போது தண்ணி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீழே தெரியுது பாருங்க. இந்த குளத்துல தான் தண்ணி நல்லா கிளியராக இருக்கும். குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம் கீழே போய். இந்த பாலத்தை சுற்றியும் ஏகப்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது. சுற்றியும் பூரா இயற்கையான மரங்கள், செடிகள் தான் இருக்குது. பூரா மலைப்பகுதி, சுற்றி மலைப்பகுதி தான் இருக்குது. அதாவது காமராஜர் ஐயா வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது 1966 வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காரு. அதாவது இந்த பாலத்தோட வடிவமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது இந்த பாலத்தையே தாங்கி பிடிக்கிறதுக்கு மொத்தம் 28 தூண்கள். இந்த 28 தூண்களுமே நல்ல உயரமான தூண்களாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பாலத்தை விட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா அவ்வளோ பெரிய தூண்களையும் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா சிறுவர்களுக்கான பார்க்கு எல்லாமே இருக்குது.